கண்களை மூடி ஜெபித்து கர்த்தரோட சமூகத்தில் இந்த நாள் ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a great joy to just come in your presence, my Lord. It's a beautiful time, a wonderful time. We have come together to hear your God's voice, the voice of Jericho, the wife of Yehovah Rapha will do all the mighty things. இதை கேட்கிற யாவர்களுக்கும் பார்க்கிற யாவர்களுக்கும் இந்த நல்ல வார்த்தை தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி விசேஷமாக இந்த மாதத்தை கர்த்தரோட கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்தரிப்போம். நல்ல தகப்பனே, நம்பி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நிமிடமும் நீர் எங்களுக்கு தகப்பனாக இருந்து நடத்துறதுக்காக நன்றி செலுத்தி இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீர். இன்னும் நீ நடத்த வல்லவராக இருக்கபடியாக மக்கள் நன்றி செலுத்தி நம்பிக்கையோடு உறுதியோடு விசுவாசத்தோடு அப்பா வரதளமாக உங்களோட கரங்களை வந்து நிற்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீர் பேசும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஆண்டு துவங்கி கடந்த மாதம் முழு மகிமையினாலும் விசேஷமாக பிரசன்னமாக நம்மளை வல்லமையாக நடத்தின பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தையும் கர்த்தர் நடத்துவார் என்று தேவனை சோத்தரிக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் விசேஷமாக இழந்ததை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நமக்கு இழந்ததை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிற இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாம் இந்த மாதம் எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் திரும்பவும் தருவார் என்று. அது அற்புதமாக சந்திக்கப்படும். கர்த்தர் சொல்றார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளை முகமுகமாக பேசுகிற வார்த்தை தான் இன்றைக்கு உங்களிடத்தில் பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையாவது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பெலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மறுபடியும் முதல் வார்த்தை சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பெலன் வரும். ஒருவேளை யோசிக்கலாம், நம்ம வெட்கப்பட்டு போய்விடுவோமோ, எல்லாரும் முன்பாக வெட்கப்பட்டு படுவிடுவோம், இல்லை என் குடும்பத்துக்கார முன்பாக நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எனக்கு ஞானம் குறைவாக இருக்கிறபடியாக நான் வெட்கப்படுத்தப்படுவேனோ, ஐயோ எனக்கு திருமணம், ஐயோ எனக்கு விசேஷமாக காலேஜ், ஐயோ எனக்கு மருத்துவ செலவு, இதெல்லாம் என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, சந்திக்க போகிறனோ இல்லையோ என்று அநேகர்களுக்கு முன்பாக வாங்கிவிட்டேனே கொடுக்க முடியுமா என்று வெட்கப்படுத்தி போயிடுனோ என்று யோசிக்கலாம். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பெலன் வரும். அல்லேலூயா. நீங்க வெட்கப்படாதபடிக்கு பதில் வரும். வெட்கப்படாதபடிக்கு பதில் வரும். வெட்கப்படாதபடிக்கு உங்கள் கர்த்தரோட கரம் பூர்ணமா இருக்கும். வேதம் அதான் சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு. இந்த வசனத்தை கவனிக்கும் கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை பலவரம் என்று 2 தடவையாக இந்த வார்த்தையில உச்சரிக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயமாக சொல்லுகிறேன் உன்னோட வார்த்தையில நீ இழந்தது அனைத்தையும் கர்த்தர் திரும்ப தருவார். நீ எதெல்லாம் இழந்திருக்கிறாயோ நிச்சயமா கர்த்தர் திரும்ப வருவார். இந்த மாதம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்னவென்றால் இரட்டிப்பான நன்மை வரும், எனக்கு தேவைகளை சந்திக்கப்படும் வரும், எனக்கு சந்தோஷம் வரும், அப்பா இரட்டிப்பான சுதந்திரம் வரும் என்று விசுவாச அறிக்கையிட வேண்டும். நான் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து முதல் நாள் இந்த காலை வளர்ந்து எது நடக்காமல் இருக்கிறதோ நீ பேச வேண்டிய வார்த்தை எனக்கு நன்மை வரும், எனக்கு நன்மை வரும். சொல்லுகிறவர் உண்மையானவர், சொல்லுகிறவர் சாதாரணவர் அல்ல, சர்வத்தையும் படைத்தவர். சொல்லுகிறவரார் உலகத்தை சிருஷ்டித்தவர், உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கணும் காலையில பேசுகிறார், நன்மையாக வரும். வேதத்துல யாராலும் இரட்டத்தனையாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். அதை சொல்லி தேவநாமத்தை உயர்த்தி நமக்கும் செய்வார் என்று நம்பிக்கையோட உறுதியோடு விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. விசேஷம் பழைய ஏற்பாடுல முதல் பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இரட்டத்தனையாக கொடுக்க வேண்டும் என்று அது வழக்கம். அதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்று பார்க்கலாம், சிரேஷ்ட புத்திர புத்தகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் சொன்னால் நடக்கும், ஆகும். அவர் வார்த்தை சொல்லுதெல்லாம் நன்மைக்காக உண்டாகிறபடியாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
யோசேப்பு குறித்து பார்க்கும்போது எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை எசேக்கியா 47ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. 2 பங்கு உண்டு. கர்த்தர் நியமித்தாரானால் அது யாராலும் முடியாது. யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு என்று கர்த்தர் சொல்றார். இந்த அருமையான வேளையிலே கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சூழ்நிலை பார்க்கும்போது வெட்கப்படுத்துகிறபடி இருக்கும், ஆனால் கர்த்தரோட மகிமை வருமானால் வெட்கத்துக்கு பதிலாக மகிமை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது, அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதேயம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவனோட பெயர் எல்கானா என்று அவரோட பெயர். அவன் எப்பிரேமியனாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். கவனிக்க வேண்டும், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியின் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் அன்னாளை சிநேகித்தபடியினால், எல்கானா சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார். அன்னாளோட கர்ப்பம் அடைக்கப்படும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை திருப்திப்படுத்துவதற்காக எல்கானா அன்னாளுக்கு விசேஷமா எப்படி கொடுப்பான, இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு இரட்டதனைய ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் எல்கானாவுக்கு அன்னாள் மிகவும் நேசித்தபடியாக அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான் என்று வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை நேசிப்பார், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் இரட்டிப்பான பங்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ற, கர்த்தரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்றேன், இந்த மாதம் இரட்டிப்பான பங்கு உண்டு. இது வரைக்கும் 1 கொடுத்தவங்க உங்களுக்கு 2 கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லுங்க தேடி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதம் கர்த்தர் வரும் என்று சொன்ன இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்று சொன்னார்னா, நீங்க நினைக்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்ச உடனே அதோட முடிஞ்சிடுச்சு. இன்னும் அவர் வார்த்தை என்றும் மாறாது. இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்க, ஒழுங்குபடுத்துகிற தேவனா இருக்கபடியாக, நன்மைக்கு செய்கிறபடியாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்னாளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது, ஒரு சூழ்நிலையும் இல்லை, ஒன்றுக்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் விசேஷமா அன்னாளை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று நேசித்தபடியாக ஒரு அற்புதம் நடந்தது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21. கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அன்னாள் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தபோது அவமானம் வேதனையோடு வெட்கப்பட்டிருந்தாள். முதல் மனைவினால் வெட்கப்பட்டிருந்தாள், வேதனைப்பட்டிருந்தாள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நேரம் வந்த பொழுது அவளோட வெட்கம் மாற்றப்பட்டது. இன்றைக்கு எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அன்னைக்கு அன்னாளை போல வெட்கப்பட்டு இருக்கலாம், இல்ல அன்னாள் போல பாதையில போல ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்வாரானால் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பலன் வரும் என்று சொல்வாரானால் நிச்சயமாக இந்த மாதம் பதில் வரும். அது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். அது பாட்டு வாசிக்கும் போது கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும், ஒன்றுமே இல்லாம இருந்தது, ஒரு குழந்தையும் இல்லாம இருந்தது. ஆனா கர்த்தரோட வல்லமை வந்த பிறகு 3 குமாரரும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். எவ்வளவு அற்புதமான தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. வரும் என்று சொல்வாரானால் நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். எலிசாவை குறித்து எலிசாவை குறித்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம்
1 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கும். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அந்த இறுப்பமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவரோட வார்த்தையில உறுதியா இருக்க வேண்டும். நான் விட மாட்டேன். இந்த மாசம் ஆண்டவர் விடக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்க, நிச்சயமா தருவீங்க. நீங்க சொல்லி நிச்சயமாக தருவேன் சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என் கர்த்தர் சொல்வார்னு செய்வார்னு தெரியும். நான் போறேன், இல்ல நான் விட மாட்டேன். நீங்க ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடிக்கு தேவனை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கடைசியில கேட்கிற வார்த்தை, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னை கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். தீர்க்கதரிசனம் எலிசா கேட்டுக்கொண்டபடி ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு யோசேப்பை கொடுக்க முடியுமானால், அன்னாளுக்கு இரட்டிப்பாக கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு விசேஷமாக எலிசாவுக்கு கொடுக்க முடியுமானால், ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா நீ அவரை உன்னை நேசிக்கிறபடியாக நிச்சயமா உனக்கு கொடுப்பார். அது இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருடம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன். அது வரும். அது நம்பிக்கையோட வயிறை விட்டு கொடுக்காதபடிக்கு உறுதியாக பற்றி கொள்வையானால் நிச்சயமாக உனக்கு வரும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, யோப குறித்து பார்க்கும் பொழுது யோப் விதமாக சொல்கிறார். யோப் 42:10 வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றக்கூடியவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்பாக இரட்டிப்பாக கொடுத்தவர் தான் சொல்றார். ஒருவருக்கு ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு நான் உனக்கு தருவேன்னு சொன்ன நம்பிக்கையற்றது. ஆனால் கொடுத்தவர் தான் சொல்றாரு, உன் சிறையிருப்பை மாற்றக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. He is a God who can change anything. நடக்கிறதா சொல்லுகிறவரா இருப்பார், செய்கிறதா செய்து முடிக்கிறவரா இருப்பார். இன்றைக்கு விசேஷமா அன்றைக்கு அன்னாளுக்கு செய்தவர் தான், அன்றைக்கு எலிசாவுக்கு செய்தவர் தான் இன்றைக்கு யோபுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிற வார்த்தையை செய்து வாசிப்போமானால், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்க முடியும் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார் என்று? நான் விசுவாசித்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் என் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிற சபைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிற பார்க்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார்.
அன்றைக்கு அன்னாளுக்கு செய்வாரானால், எலிசாவுக்கு செய்வாரானால், அப்பா விசேஷமா யோபுக்கு இரட்டதனையாக மாற்ற முடியுமானால் என் உனக்கும் செய்வார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு தேடி நன்மைகள் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனாய் பலன் வரும்னா அப்ப என்னன்னா, நீங்க சப்போஸ் இங்க இருந்து பிரயாணம் பண்றதுக்கு 7 மணிக்கு பஸ்ஸுக்கு போய் நிக்கிறீங்க, 7:05 ஆயிடுச்சு, அங்க விட்டு வீட்டுக்கு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? 7:15 கூட அங்கதான். எதுக்கு நம்பிக்கை உங்களுக்கு? என்ன டிக்கெட் எடுத்திருக்கீங்களே? அப்ப அந்த உறுதி அவர் ஆஃப்டர் ஆல் இருக்கிற பேப்பரை காட்டிலும் வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அதை விட மகிமையானது. அல்லேலூயா. வரும் சொன்னா வரும், தாமதம் ஆனாலும் வரும். சம்டைம்ஸ் ஃப்ளைட் டிலேன்னு சொன்னா ஃப்ளைட்டும் வரும். அந்த டிலே ஆன டைம்ல என்ன வரும்? சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. நாங்கள் போக பார்த்துருக்கோம். ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆனு சொன்ன உடனே அந்த டிலே ஆன டைமுக்கு கஸ்டமர் பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அவங்களுக்கு திருப்தி கொடுத்து ரூமை கொடுத்து தங்க வச்சு மறுபடியும் ஃப்ளைட் வரைக்கும் பர்ஃபெக்டாக ஃப்ளைட்டில் மறுபடியும் ஏற்ற வரைக்கும் கர்த்தர் அழகாக விசேஷமாக அந்த சூழலை உருவாக்குவார். அப்போ மனுஷனாக இதை பிளான் பண்ணும்போது தேவன் எப்படி பிளானரா இருப்பார். அல்லேலூயா. நன்மை வரும்னா நிச்சயமாக வரும். கர்த்தர் சொல்வது உண்மையானது. செகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஆக்கியோன் எழுதுகிறார். செகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு அந்த பஸ் வரும். இன்னைக்கு புக் பண்ண டிக்கெட்ல ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளில் இப்படி புக் பண்ணிருக்காரு, நிச்சயமா அந்த பஸ் வரும். இரட்டிப்பான நன்மை வருவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்களேன். அன்பான தேவப்பிள்ளை, நான் இந்த வசனத்தை நம்பி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்வாரானால் அது நிச்சயம் நடக்கும். வேதத்தில் சொல்லுகிற வார்த்தையானது உங்கள் வெட்கத்துக்கு பதிலான இரட்டதனை பலன் வரும் என்று சொல்வாரானால் நிச்சயமாக பலன் வரும். சூழ்நிலை மாற்றக்கூடியவர் யோபின் சூழ்நிலை மாற்ற முடியுமானால் உங்களோட சூழ்நிலை உங்களோட காரியத்தை ஒருத்தர் மாற்றுவார். நீங்க ஜெயம் வரும் என்று ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனா அதனால வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், வெட்கம் அடைந்திருக்கலாம். ஐயோ நான் நம்பி செய்தேன் ஆனா வெட்கப்பட்டு இருக்கிறேன், ஐயோ நம்பி கொடுத்தேன் வெட்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையாக மாற்றுகிறவர். அன்றைக்கு யோபின் சூழ்நிலை மாற்றினவர் இன்றைக்கு அவரும் சூழ்நிலை மாற்றி தர வல்லவரார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் சில நேரத்தில் நம் பாதை விட்டு விளங்கும் பொழுது அந்த பாதையிலிருந்து கர்த்தர் மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே சில நேரத்தில் வெட்கப்பட்டிருக்கிற ஏன் தெரியல, ஒருவேளை உமக்கு விரோதமாக ஏதோ காரியத்தை செய்திருப்பான மன்னியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை மன்னித்து மாற்றி வெட்கத்துக்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலை மாறும் பொழுது, தவறான பாதையில போயிருக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றக்கூடியவர் நம்மோட சூழ்நிலை இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 6-9 சொல்லுகிறது, என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் மலர்ந்து போயிற்று. தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது சில நேரத்தில் பாவம் செய்யப்பட்ட காரியமா இருக்கட்டும், தவறுதலால் செய்யப்பட்ட காரியத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறான். தானியேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம். சில நேரத்தில் வெட்கப்பட சூழல் உருவானால் அதை உணர்ந்து மாற்றிக் கொள்ளும் போது கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கார். இன்னொரு வார்த்தை அதே மறுபடியும் 10வது வசனம் தானியேல் 9:10 சொல்லுகிறது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் தேவன் எப்படிப்பட்ட தேவன், சூழ்நிலை மாற்றி போடுகிறவர், மனமிறங்குற தேவனா இருக்கிறபடியாக மனமிறங்கி மன்னித்து கொடுத்து விடுதலை கொடுத்து வராத காரியத்தை வெட்கப்படுத்தலிருந்து கர்த்தர் மேன்மையாக இருக்கக்கூடிய வல்லமையான தேவனா இருக்கிறார். பரிசுத்தரால் ஜெபம் எப்படி இருக்குது பார்க்கும்போது, எஸ்ரா புத்தகத்திலும் தானியேல் தன்னுடைய தேவனிடத்தில் கண்ணீரோடு தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவர் வெட்கத்தின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுது, 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தபடினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். எல்லா சூழ்நிலை கர்த்தர் வெட்கத்தின் பாதையில அனுமதிப்பாரானால்
பின்பாக ஒரு மகிமையான காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. நம்ம வெட்கத்தை மட்டும் பார்க்க முடியாது, வெட்கத்துக்கு பின்பாக ஒரு மகிமை நம்மோடு இருக்கிறது. இன்றைக்கு உன் முகம் வெட்கப்பட்டு காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில உண்மையாக நிச்சயமாக சொல்லுகிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பாடுபடுவானால் தன்னுடைய எல்லா விதத்தையும் தாழ்த்தி தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது தாழ்த்தப்படுவன் கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை வெட்கப்பட்டு இருக்கலாம் அன்பான தேவ பிள்ளைகள், ஏதோ ஒரு காரியத்தில் தேவ சமூகத்தில் விடாம எலிசாவை போல நான் விட மாட்டேன், என்னை நீங்க ரெட்டிப்பா வேணும் என்று கேட்கும் போது கர்த்தர் ரெட்டதனையான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நெஞ்சுமா இந்த மாதம் சொல்லுகிறேன், ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தேடி வரும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் விசேஷ இரட்டிப்பான பலன் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, அந்த பலன் என்ன கொடுக்கும் என்று பார்க்கும்போது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். யாருக்கு வெட்கம் வர இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகளும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் தாங்க ஒரு வெட்கப்பட்ட உடனே இருதயம் சோர்ந்து போயிடும். ஐயோ, இனி நான் முகத்தை பார்க்க முடியாது, இப்படி இனி நான் எப்படி ஜீவித்து நடப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுகளும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இதனால அந்த வெட்கத்தை அந்த பாதையில போறவங்களுக்கு தான் அந்த வெட்கம் தெரியும், அந்த பாதையில போறவங்களும் தெரியும். நல்ல சகல ராஜ வசதியோட இருக்கும்போது வெட்கத்தை பத்தி சொன்னால் ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா எல்லாமே இருக்கு, இஸ் பிளஸ்ட். ஆனா வெட்கமான சூழ்நிலை, ஒரு வியாதியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், போராட்டமா இருக்க, போகிற பாதையில போகும்பொழுது தான் கர்த்தர் அதுல இருந்து மீட்டெடுக்கும் பொழுது ஒரு ஜெயத்தின் சந்தோஷம் வரும். புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக இயேசுவின் ஒரு விசேஷமாக ஒருவனை சுகப்படுத்தும் பொழுது சுகத்துக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு இருக்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் மலையிலிருந்து இறங்கின போது, இயேசு தன் ஊழியத்தில் முடித்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நல்ல யோசிச்சு பாருங்களேன், சாதாரண ஃபீவர் இருந்தால் வெளியே போயிட முடியும், ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, கல்யாணத்துக்கு ஒரு ஃபீவர் இருந்தால் போக முடியும், ரைட். கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து போட்டு அப்பயும் வந்து என்ன பண்ணுவீங்க, கையில் பேக் மாட்டிக்கிட்டு கீழே அழகாக சொல்லிட்டு போயிடுவீங்க. யாருன்னா கேட்டால் என்ன ஆச்சுங்க, இல்லை கீழே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்லுவீங்க, இல்லைன்னே போவீங்க. சரி, ஒருவேளை காலில் அடிபட்டுடுச்சு, தாங்கி நடந்து போனீங்க, ஆனாலும் அதை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியே போயிடுங்க. ஒரு வேளை குஷ்டம் வந்துடுச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியும் உங்களால? இருதயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ, போக மாட்டீங்க, துர்நாற்றம். அவனோட பாதை அந்த குஷ்டோட பிடிச்சவனுக்கு தான் தெரியும் எப்படி அவனுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு உள்ள வரும்போது உன்னை யாரும் வரவேற்க மாட்டாங்க, உன்னை பார்த்து ஒதுங்கி தான் போவாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருதயம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது இயேசுவின் கரம் வரும் பொழுது பூர்ண விடுதலை கிடைக்கும். அவன் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறான், கட்டுப்பட்டு இருக்கிறான், ஆனால் இயேசு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரோட நீங்க விதைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் யாரார் விசேஷமா உங்க ஏஜ்ல பார்த்துருப்பீங்க, யாரா நான் செடி வளர்த்துங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விதையை போட்டுட்டு இது வரைக்கும் அந்த விதையை போட்டு செடி வளராம இருக்கா, வளர்ந்துருக்கா சிஸ்டர்? ஒரு விதையை போடுறீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு தண்ணியை ஊத்துறீங்க, ஒரு வாரம் கழிச்சு பாக்குறீங்க, வளர்ந்துருக்காதா? அப்போ இதுவே செய்யும் பொழுது உன் கண்ணீரின் விதைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடு. நீ எதுக்கெல்லாம் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தா இருக்கணும். அவர் கம்பீரோட விதைத்தவன் கிடைக்காதது கிடைச்ச உடனே ஒரு கடனா இருக்க, ஒரு கடனா இப்படிதான் சாரி ஒரு வாரத்தில் கொடுத்துறேன்னு சொல்லுவீங்க. ஒருவேளை கடனுக்கு மேல ஆண்டு ஆசிரியத்தை கொடுத்த எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க நீங்க? நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க பிரதர் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ ஷாமுக்கு ஒரு சின்ன ஒரு 1 lakh உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அப்போ சொல்றவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? பிரதர் ஐ ஜஸ்ட் few days I'll give it ன்னு சொல்லுங்க, தாழ்த்தி சொல்லுங்க. ஒரு வேளை 10 lakhs வந்துருச்சு, நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல போல்டா சொல்லுங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கையில கண்ணீரோட விதைத்தவர்கள் அந்த கம்பீரத்தை கொடுக்கறத ரெட்டிப்பாக கொடுப்பார்.
அந்த கம்பீரத்தை கர்த்தர் கொடுப்பார். சூழ்நிலை இருக்காது. நல்லா புரியுங்க. அவர் சொல்லும் பொழுது பேசும்போது சூழ்நிலை இருக்காது. மழை இல்லாத பார்த்தா மழை வரும்னுவார், காற்று அடிக்காத பார்த்தா காற்று வரும்னுவார். சூழ்நிலை இருக்காது. ஆனா பள்ளத்தாக்குக்கு நிரப்பப்படும் சொன்னார்னா நிச்சயமா பள்ளத்தாக்குக்கு நிரப்பப்படும். என் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தை அப்படி இருக்கும். 6வது வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகள், எதுக்கெல்லாம் நீங்க கண்ணீரோட விதைத்தீங்களோ கம்பீரத்தின் காலம் இது, கம்பீரத்தின் வருடம் இது, கம்பீரத்தின் இந்த நாள் கர்த்தர் கம்பீரத்தோடு அறுக்கும்படி சூழ்நிலை மாற்றுமா. ஐயோ வெட்கப்பட்டு போயிடும்னா எல்லாம் பேசிட்டு இந்த நாள்ல காசு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காத கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு பேசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதத்து அந்த நேரத்து இந்த நிமிஷத்துல கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாதம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு நிச்சயமா கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளை, துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர் கர்த்தர் சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த அன்பான தேவ பிள்ளை, இந்த மாதம் மகிழ்ச்சியோடு துதியுங்கள். கிரேட்லி praise him. இந்த மாதம் ஒரு ரகசியம், நல்லா துதிங்க, எல்லாம் வரும். நல்ல துதிங்க. இந்த மாத துதியின் உடைய கொடுத்து அனுப்புறார். நல்ல சோத்திர தேவ நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொன்னது இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்று நீ விசுவாசத்துல ஆனந்த களிப்போட இருதய நொறு கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்ற, உன் சூழ்நிலை மாற்றினால முடியும். யோபின் சூழ்நிலை மாற்றினால் இந்த சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோபின் 2ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். மறுபடியும் நன்மை வரும் என்று சொல்ல திரும்பவும் அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதுக்கு மேல திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதனால் வேதவசனத்தை நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தன் ஊழியத்தை முடித்து ஜனங்கள் தேடி மலைகள் காடுகள் ஏறி வந்து அவர் சத்தியத்தை கேட்ட பொழுது போகும் பொழுது வெறுமையாக அனுப்பக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஆகாரங்களை திருப்தி அடைபடி செய்து போகும்போது கூடைகளை எடுக்கும்படி திருப்தியாக போனார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்க வந்தார்கள், திருப்தி அடைந்து போனார்கள். ஆனால் இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யாவருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். திருப்தி சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமா நடித்து வந்த தேவன கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீங்களே, இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்று சொன்ன தேவனோட வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்றைக்கு தகப்பனாரே அன்னாளுக்கு 2 பங்கு கொடுக்க முடியுமானால், எலிசாவுக்கு 2 வரங்களுமால் கொடுக்க முடியுமானால், யோபு எழுந்தவர் இரட்டிப்பான எல்லா சொன்ன மாற்றமால முடியுமானால், வெட்கத்தின் பாதையில போகும்பொழுது குஷ்டம் பிடித்தவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து இறுதி நொறுங்குண்டவனுக்கு விடுதலை கொடுக்குமால முடியுமானால், உம்மோட பிள்ளைகள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். தாகத்தோடு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனை பலனை கொடுக்க போவதற்காக நன்றி. உம்மோட பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களாக நாங்கள் நீ சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் நீரே என் தகப்பன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதனால கேட்கிற யாவருக்கும் அன்பான சகோதர சகோதரியே, நீ ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாய். நீ ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டாய். ஐயோ, உன் வெட்கத்தில் அனுமதிக்கிற தேவன் அல்ல, வெட்கப்பட்டு போக முடியாத பார்க்கிற தேவன் அல்ல. உன் வெட்கம் நீ அடையும் பொழுது நீ கண்ணீரோடு வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கும்போது உன் அரவணைக்கிற இயேசு தேடி வருகிற உண்மையிலா இருக்கிறார். எல்கான அண்ணால நேசித்தபடியாக 2 பங்கு கொடுக்க முடியுமானால், நீ அன்போடு நேசிக்கிற தகப்பன் உன்னை நேசிக்கிறபடியாக, மகளே உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். My daughter, I love you so much. My son, I love you so much.
How will I leave you? How will I leave you? I will give you the double the portion. I will give you the double the portion. எல்கான் அன்னால நேசித்தபடியாக 2 பங்கு கொடுத்தான். எலியாவுக்கு உண்மையாக எலிசா இருந்தபடியாக ரெண்டிப்பான வரன் வந்தது. ஆண்டவரே உம்மால சுகப்படுத்த முடியும் என்று நம்பினான், சுகத்தை பெற்றுக் கொண்டான். இன்னைக்கு சபையில வந்திருக்க யாவருக்கும், கேட்கிற யாவருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்பு. துதி நாடை கர்த்தர் உனக்கு கொடுத்தபடியாக உன் விண்ணப்பத்துக்கு இரட்டிப்பான பலன் வருகிறது. நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஐயோ கடன் நிறைய இருக்கிறது, இனி கடன் வாங்க மாட்டாய். ஏனென்றால் சொல்லுகிறவர் அனுப்புகிறார், வருகிறது. சொல்லுகிறவர் செய்கிறவரா இருக்கிறார். இந்த மாதத்தை, பிப்ரவரி மாதத்தை தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட மாட்டேன், யாக்கோபோல விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்களே இரட்டிப்பான நன்மை வருது. வேதம் சொல்லுது, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனமாறுகிற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, நிச்சயம் செய்வார். நீதிமொழி 21:18 சொல்ல, நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாது. God is prophesying to the church and the congregation, and who was watching this, my son, double the portion I will give you. My daughter, double the portion I will give you. This month is a blessed month for you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ ஒருபோதும் வெட்கமடைய மாட்டாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே என் கர்த்தர் பிள்ளைகள் ஆஸ்வதிக்க போவதற்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.